12த் படிக்கும்போது அங்க உள்ள சார் என்ன தப்பா செக்ஷுவலா அபியூஸ்மென்ட் பண்ணதும், அங்க பசங்க என்ன தப்பா இது பண்ணதும், போற வர போக்குவரத்துல மேல கை வைக்கிறதும், தப்பா ஒரு மாதிரி கை வைக்கிறதும், நான் 12த் 2 மந்த்ஸ்லயே நானும் பிரேக் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நம்ம 12த்தே படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் வீட்ல இருக்கும்போது தான், எனக்கு அதே ஸ்கூல்ல இருந்து இத்தனைக்கும் அவங்க எனக்கு சம்மந்தமே கிடையாது. எங்க ஆயா சொன்ன மாரி, இத்தனைக்கும் அந்த டீச்சர் எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் 12த் முடிக்க காரணமா இருந்தா, அந்த ஆசிரியர் தான் அவங்க. நான் 12த் எக்ஸாம் எழுத போறேன்னு சொல்லிட்டு, எங்க அப்பா என்னைய எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லலாம் உட்கார வச்சிருந்தாரு. நான் காலேஜுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி நான் காலேஜுக்கு வர்றதுக்கு முந்தின நாளுமே எங்க அப்பா பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாரு. அந்த ஸ்ட்ரகுலுமே எங்க அப்பா எங்க வீட்ல இருந்து நெறைய இது எல்லாமே கேட்கும்போது, ஏன்ப்பா அப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நீ வந்து இப்படி மாறிட்ட. நான் இப்படி மாறிட்டேன்னா, இது என் மேல தப்பு கிடையாதுல்லப்பா அப்படின்னு சொல்லி, இதுவரைக்குமே எங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. அ எனக்கும் ஆசைலாம் இருக்கு. எங்க அப்பா கூட கை கோர்த்துட்டு போகணும்லாம் ரொம்ப ஆசைலாம் இருக்கு. ஆனா 3 வருஷம் ஆச்சு எங்க அப்பா என்கிட்ட பேசி. இதுவரைக்குமே எங்க அப்பா என்கிட்ட பேசினது கூட கிடையாது.